உண்மைதான். அது எங்கள் தாத்தா செஞ்ச மாதிரி செய்ய முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா மாதக்கணக்காக வருடக்கணக்காக செய்திருக்கிறாங்க, ஒவ்வொரு வாசக்காலையும் மாதக்கணக்காக செய்திருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த நேர காலங்கள் கிடைக்கல. முன்னெல்லாம் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதே முதல்ல மர வேலைகளை ஆரம்பிச்சிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் வீடே கட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லா வீடும் கட்டிட்டு துறை விட்டுறாங்க, அதுக்கப்புறம் தான் கார்பெண்டரை அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஸோ இந்த மாதிரியான வாசக்கால் செய்யறதுக்கு என்ன டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப மைன்யூட்டா வேலைப்பாடுகள்ல என்னெல்லாம் முக்கியமான வேலைப்பாடுகள்லாம் நீங்க பண்ணி தரீங்க? அண்ட் இதை இந்த ஒவ்வொரு வேலையுமே, இந்த வேலையில பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும் அந்த ஏதோ கைவினையே வேலைன்னு நினைக்கிறோம், அப்படி இல்லை சார். இது எங்களுடைய ஆத்மாவே அதில் நாங்கள் உள்ள சொருகிறோம் தான் நாங்கள் சொல்லுவோம். எங்களுடைய எண்ணம், எங்களுடைய மூச்சு காற்று. அது மட்டும் இல்லை, ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஒரு சாதாரண ஒரு வேலை நாங்கள் மர வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் போன மாதிரி இருக்கும். யாருன்னா வந்து கேட்பாங்க, எப்பா இப்போ போனாரே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. அது யாரும் கூட எங்களுக்கு தெரியாது. முழுக்க முழுக்க ஒரு மெடிடேஷன் மாதிரி தான் அந்த வேலை. அப்போ தான் அந்த வேலை வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு அழகான ஒரு வேலையாக உருவாட்டுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி மரத்தச்சர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ உங்கள் பின்னாடி வந்து ஒரு கட்டை இருக்குது, நிறைய கட்டைகள் இருக்குது. அந்த கட்டையிலேருந்து டிசைனும் பண்ணலாம், ஸ்ட்ரக்சரும் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கை வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை, ஒவ்வொரு வேலையை பொறுத்து. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர் செய்கிறதுக்கு அவருடைய தலைமுறையே முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் செய்யக்கூடிய ஒரு தேரும் உண்டு. இப்பெல்லாம் 3 மாதத்தில் 6 மாதத்தில் செய்யக்கூடிய தேர்களும் உண்டு. அந்த வேலையை பொறுத்து, வேலைப்பாடுகளை பொறுத்து அந்த நாள் கணக்கு நமக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா டெக்னாலஜி வந்ததுலேருந்து உங்களோட வேலை எவ்வளோ ஈஸி ஆயிடுச்சு? அண்ட் அது உங்களோட வேலை வந்து எப்படி? பாதிக்கு பாதி, ஒரு 50% இப்போ டெக்னாலஜி வந்த பிறகு எங்களுடைய உழைப்பை வந்து குறைஞ்சுதான் சொல்லலாம். இதுக்கு ஆட்கள் இல்லாததுக்கு அது ஈடு கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த டெக்னாலஜி. ஸோ நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் மரத்தினால் செஞ்சுருக்கீங்க. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க சார்? இப்போது எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அதெல்லாம் வச்சு அவங்க செய்து வச்சுருந்த பொருளில் இன்னும் ஒரு 10% நான் வெளியே கொண்டு வரல. ஒரு சாதாரண மத்துன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், இந்த பருப்பு கடையத்துக்காக குழந்தைங்களுக்கு சாதம் விட்டுறதுக்காக ஒரு மத்து. அந்த மத்து வந்து வேப்ப மரத்தில் தான் செய்யணும்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. வேறு மரத்தில் செய்தால் அதை எடுத்து போட்டுருவார். வேப்ப மரம் கசப்பாக இருக்குமே, அதில் போய் பருப்பு கடைஞ்சா அந்த பருப்பு கசப்பாகுதுன்னா அந்த கசப்பு குழந்தைங்களுக்கு உள்ளே போகணும், அதுவும் அந்த வயசில் தான் அது உள்ளே போகணும், அப்போ தான் அது வந்து எதிர்ப்பு சக்தி உருவாகும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மத்து செய்தால் கூட எந்த மரத்தில் செய்யணும் அப்படின்றத சொல்லி கொடுப்பார். அதே மாதிரி ஒரு உப்பு தட்டுன்னு ஒன்று இருக்கும் சார். அந்த காலத்தில் உப்புங்கள்லாம் போட்டு வைக்கிற ஒரு சின்ன ஒரு பாத்திரம், அது வந்து பலா மரத்தில் செய்திருப்பாங்க. அதில் உப்பு போட்டு வச்சா மழை காலமானாலும் அது பதத்து போகவே போகாது. அதே மாதிரி அஞ்சரை பெட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த அஞ்சரை பெட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மிளகு, கடுகு, சீரகம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு மரம் தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மரத்தில் அந்த குறுக்காப்புளி மரம், பலா மரம், இந்த மாதிரி மரங்களாக தேர்ந்தெடுத்து அதை செய்திருப்பாங்க. அதில் நீங்கள் அந்த வாசனை திரவியங்களை போட்டு வச்சா ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு அந்த வாசனை போகவே போகாது. இப்படிலாம் அந்த மரத்தோட தன்மையை வச்சு நம்ம வாழ்வியலுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே செய்து கொடுத்துருக்குறாங்க சார் இந்த மரத்தச்சர்கள். மரத்தினால் ஆக்கப்பட்ட ஃபேன், கார், பைக், சைக்கிள், இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு பண்ணணும்னு ஐடியா வந்தது? இப்போ இது என்ன சொல்கிறது, நான் வந்து எங்கள் அப்பா மாட்டு வண்டி செய்கிறதுல மிக பிரதானமாக இருந்தார். அந்த மாட்டு வண்டி செய்து பார்த்தேன், எனக்கு செய்ய வரல, அதை செய்ய முடியல என்னால். அவ்வளோ கஷ்டமானது அந்த மாட்டு வண்டி செய்கிறது. அதுக்கு பதில் தான் நான் இந்த காரையே செய்தேன். கார் செய்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் அந்த காரோட அளவு பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் என்ன அந்த 1:2 அதே அளவு தான் இந்த காரில் உள்ளே புகுத்திருப்பேன். அதனால தான் இன்றைக்கும் ஒரு 90 km ஸ்பீடுக்கு அந்த கார் ஓடிட்டு இருக்கு.